தென்னக கும்பமேளா என அழைக்கப்படும் கும்பகோணம் மகாமக பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீர்த்தவாரி உற்சவம் இன்று நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடினர். கும்பகோணத்தில் நடக்கிற மகாமகம் நான் 7வது ட்ரிப்பு பார்க்கிறேன். இது ஒரு அரைச்சியம் எந்த அசம்பேதம் நடக்கிறது பகவான் செஞ்ச ஒரு புண்ணியம், எல்லாரும் செஞ்ச புண்ணியம். அதுபோல இப்போதும் நல்லா நடக்கணும்னு அதாவது காவல் அதிகாரிகளுக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது. அந்த அளவுக்கு அவங்க ஒத்தாசி செய்யறாங்க, செஞ்சிருக்காங்க. அதனால எல்லாருமே எந்த வித அசம்பேதம் நடக்குது. நான் கும்பகோணத்தில் தான் இருக்கேன், கும்பகோணம் தான் வளர்ந்துருக்கேன். இந்த பக்கத்து தான் நமக்கு நல்லா இருப்பீங்க, எல்லா சௌகரியமா இருக்குது. பேரு புவனேஸ்வரி, கிழக்கு தாம்பரத்திலேருந்து வரோம். இது எல்லா மக்களும் நல்லா இருக்கா, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு ஒரு பொது இடத்துல பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது 12 வருஷத்துக்கு நடக்கிற ஒரு விஷயம். இங்க அக்னி தீர்த்தம், வாயு தீர்த்தம்னு தீர்த்தம் இருக்கு. மொத்தம் 22 தீர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு தீர்த்தத்தையும் குடிக்கிறதுனால அந்த ஜென்மத்தை பண்ண பாவங்கள் கர்மாக்கள் எல்லாம் கழியறதா ஐதீகம். ஒவ்வொரு தடவையும் இந்த மாமாங்கம் நடக்கும்போது இந்தியாவில் இருக்கிற பிரசித்தி பெற்ற நதிகள் அத்தனையும் இங்க தன்னோட பாவங்கள் அந்த மாமாங்கத்தை குளிச்சு நீக்கிக்கிறதா அர்த்தம். இங்க கும்பகோணத்தை இருக்கிறவங்களுக்கு இந்த குளத்தை குளிச்சாவே கங்கை தீர்த்தத்துக்கும் எதுக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. அவங்க பாவங்கள், இந்த ஜென்மத்தை பண்ண பாவங்கள் அத்தனையும் இப்பயே கழியறதாவே அர்த்தம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது. நாங்க இது 3வது முறை வந்திருக்கோம்.